ஏக்கா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிய? மீன் கடையில் போய் பார்த்தேன், ஒரு மீனே இல்லை. அதில் ஒரு 50 ரூபாய்க்கு நெத்திலே வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிட்டேன். ஆமாக்கா, வர வர மீன் கடையில் ஒரு மீனை ஒழுங்காக வரமாட்டேங்கு. எப்பவும் இந்த நெத்திலையும் சாலையும் தான் கிடக்கு, வேற ஒன்றும் வரமாட்டேங்கு. ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நீ என்ன குழம்பு வச்ச? ஏக்கா எத்தனை நாள் தான் இந்த சாலையும் நெத்திலையும் வச்சு குழம்பு வைக்கிறது, அதனால இன்னைக்கு ரசம் வச்சுட்டேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? மீன் குழம்பு இல்லைன்னா உன் மாமியாருக்கு சோறு இறங்காத. ஏக்கா அந்த கதையை கேளுங்க. நான் ரசம் வச்சுட்டு இருந்தேன்னா எங்கள் மாமியார் வந்து என்ன மறுமலை குழம்பு வைக்கான்னு கேட்டாவ. நான் ரசம் வைக்காதேன்னு சொன்னேன். அதுக்கு என் மாமியார் சொன்னவ என்ன மறுமலை ரசத்தை வைக்க சாம்பார் வைக்கப்படாதான்னு கேட்டாவ. அப்படியா? அப்புறம் என்ன பண்ணா சின்ன பொண்ணு? நான் எனக்கு மட்டும் கொஞ்சமுள்ள ரசம் எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள ரசத்தில் ஒரு 4 கத்திரிக்காய் வெட்டி போட்டு சாம்பார் பொடியும் போட்டு கலக்கி கொடுத்துட்டேன். அடிப்பாவி, உன் மாமியார் ஒன்றும் சொல்லலையாகும்? ஏக்கா நீங்க வேற, இதனால் வரைக்கும் நான் வச்ச சாம்பார்ல இன்னைக்கு வச்ச சாம்பார் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டெல்லாம் செஞ்சாவ. ஏக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் பேரை சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரை சொல்லிடுவோமா? அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, தாராளமாக சொல்லிடுவோம். ஹாய் கவிதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜோதிமணி, எப்படி இருக்கீங்க? ஹாய் சகுந்தலா பன்னீர்செல்வம், எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு, இப்போ ஹாப்பி தானே? தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனல்லையும் சூப்பர் தேங்க்ஸ் எலிஜிபிள் ஆகிருக்கு. பை சூப்பர் தேங்க்ஸ்னு நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே வரும். வரலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸை பை பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.